மேஷம். செவ்வாய் பகவானின் அதிதேவதையான ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பெற்ற மேஷராசி நேயர்களே, சூரிய பகவான் 13/4/2017 இரவு 12:48 மணிக்கு மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரவேசமாகி ஹே விளம்பி வருஷத்தை தொடங்கி வைக்கிறார். ஹே விளம்பி சித்திரை 1ஆம் தேதி திருதியை திதி விசாக நட்சத்திரத்தில் 14/4/2017 வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிறது. ஹே விளம்பி ஆண்டு தொடங்கும் பொழுது சுக்கிரனும் கேதுவும் அனுகூலமாக இருப்பதால் தன வரவுகள் நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள், தங்க ஆபரணங்கள் வாங்கும் நிலை இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக நடைபோடும். குரு பகவான் ஆவணி மாதம் வரையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய கன்னியில் இருந்து கொண்டு விரயஸ்தானமாகிய மீனத்தை பார்வையிடுகிறார். அதனால் செலவுகள் சுப விரயமாக இருக்கும். ஆனாலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. 2/9/2017 ஏற்படும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 7ஆம் இடமான துலா ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு அக்டோபர் 2018 வரையில் தங்கி தனது 7வது பார்வையால் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அதனால் திருமணமாகாத இளம் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் திருமணம் நடைபெறும். தனவரவுகள் நன்றாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேஷராசியை சேர்ந்தவர்களின் தொழில் வியாபாரம் சிறப்படையும். அதிக லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலும் அரசாங்கத்திலும் பணியாற்றுவோருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வழக்கில் நல்ல திருப்பம் ஏற்படும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும். புதிய பொருள்கள் வாங்குவீர்கள். விருந்து விழாக்களில் பங்கு பெறுவீர்கள். ஆலய தரிசனங்களும் மகான்களின் ஆசிகளும் கிடைக்கும். குரு பகவான் துலா ராசியில் இருக்கும் வரையில் நன்மையான பலன்கள் நடந்து வரும். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். புதிய பதவிகளால் செல்வாக்கு உயரும். புதிய வீடு, நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும். குரு பகவான் 8ஆம் இடம் செல்லும் வரையில் நன்மையான பலன்கள் நடைபெறும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் செய்யும் தொழில்களில் தடை தாமதங்கள் தவிர்க்க இயலாது. வரவேண்டிய தன வரவுகள் தாமதமாகும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும். சுப நிகழ்வுகளுக்கு தாமதம் ஏற்படலாம். நெருங்கிய பந்துக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். நண்பர்களும் உறவினர்களும் தக்க சமயங்களில் பயன்பட மாட்டார்கள். தொழிலிலும் வியாபாரத்திலும் மந்தமான நிலை காணப்படும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 13/1/2018 சனி பயிற்சி ஏற்பட்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசிக்கு செல்கிறார். அதனால் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன் சிறிது குறைந்தாலும் நன்மைகள் ஏற்படாது. வீண் பகை ஏற்படும். பேச்சுக்களில் நிதானம் கடைபிடிப்பது அவசியம். அண்டை அயலார்களிடமும் உறவினர், நண்பர், பந்துக்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கும் 2.5 ஆண்டுகளும் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையளிக்கும். தமிழ் வருஷம் பிறக்கும்போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய கும்ப ராசியிலும் ஆட்சி செய்கிறார்கள். 5ஆம் இடம் இருக்கும் ராகு பகவான் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகளையும் தடை தாமதங்களையும் அளிப்பார். தன வரவுகள் தாமதமாகலாம். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தன லாபங்கள் அதிகம் ஏற்படும். குடும்பத்தில் சுகமும் மகிழ்வும் ஏற்படும். 27/7/2017 ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் கடகராசிக்கும் கேது பகவான் 10ஆம் இடமான மகர ராசிக்கும் சென்று 1.5 ஆண்டு காலம் அங்கு ஆட்சி செய்கிறார்கள். 4ஆம் இடம் இருக்கும் ராகு பகவான் தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். வேறு நாடுகளுக்கோ அல்லது குடும்பத்தை பிரிந்து வேறு இடங்களில் வசிக்கும் நிலையோ ஏற்படும். அலுவலகம் மூலம் வெளியூர் மாற்றங்களோ பதவி மாற்றங்களோ ஏற்படக்கூடும். செயல்களில் தடை தாமதங்கள் உண்டாகும். கேது பகவானால் ஆரோக்கியத்தில் குறைகள் உண்டாகும். தோல் சம்பந்தமான சரும நோய்கள் ஏற்படலாம். வீண் பேச்சுக்களால் அண்டை அயலாரிடம் வம்பு வழக்குகள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரையில் இந்த நிலையே இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்த்தோமானால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் இருந்ததை விட குரு பெயர்ச்சிக்கு பின் பணவரவுகள் சரளமாகும். இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உள்ளூர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, போனஸ் போன்றவை அதிகமாக கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வெளியூர் பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். வழக்கில் நல்ல திருப்பம் ஏற்பட்டு மகிழ்வளிக்கும். மங்கள நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். அலுவலகத்தில் பணியாற்றுவோர் உள்ளூர் மாற்றமும் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் பெறுவர். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள் கிடைக்கும். வீடு மாற்றம் இருக்கும். அனைவரிடமும் சுமூகமாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகமாகும். புதிய வீடு குடிபுகும் நிலை ஏற்படும். வருமானம் அதிகமாகும். புதிய பொருள் சேர்க்கை இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வழக்கில் நல்ல மாற்றம் கிடைத்து வாழ்க்கை நிலை உயரும். ஆரோக்கியம் சிறப்படையும். இவைதான் மேஷராசி நேயர்களின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களாகும்.